அதான் வந்துடுறேன்னு சொல்றல நவரு. இல்ல வெளிய காலடி எடுத்து வச்ச ஒரே சொர்க்க வயித்த கிழிச்சிருவேன். இத பாரு, வேண்டாம். உள்ள போன்னு சொன்ன. சொல்றத கேளு. உள்ள போ. வேண்டாம். மரியாதையா சொல்றத கேக்குற. எல்லாம் தெரிஞ்சு போச்சு வெங்கடேஷ். இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. பேசாம இங்க உட்காரு. உட்காரு. எப்ப உனக்கு ஒண்ணு இல்ல. நான் எதுக்கு விடணும்? இந்த ஜென்மத்துல இவளுக்கு புருஷன்னா அது நான் தான். என் பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போறேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. யாரும் வராதீங்க, நினைவுல கொன்றுவேன். யாராவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க, இவளை அப்படியே கொன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். பொறுக்கி பயலே, எங்க அண்ணன் கிட்ட மட்டும் சிக்கன உசரே மிஞ்சாது பாத்துக்க. அண்ணன் ஆம்பளையா இருந்தா இங்க வந்து என்ன பிடிக்க சொல்றீ பாப்போம். ரொம்ப தப்பு பண்ற. இந்த பாரு, இதுல இருந்து நீ தப்பிக்க முடியும்னு நினைக்காத. ஓ உசுக்கு உனக்கு கிடையாதுல, சைக்கோ. போ, இல்ல கொன்றுவேன். அண்ணனுக்கு போன போட்டு சொல்லுப்பா. அப்படி வா. எப்படி உண்மையா சொன்னா பாத்தியா மச்சான்? இதுக்கு பேர் தான் மச்சான் போலீஸ் அடி. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல போய் பேசிக்கலாம். யோ வண்டியில ஏத்திங்க அவனை. டேய் அடடா போடா. இவனையும் இந்த பொம்பளையும் நான் கூட்டிட்டு போகுதேன். நீயும் பரணியும் போய் அந்த வெங்கடேஷை அடிச்சு இழுத்துட்டு மச்சான். என்னல எசகி கூப்பிடுதா? என்னன்னு கேளு, ஸ்பீக்கர்ல போடு. இல்லே சொல்ல. அண்ணா அண்ணா, வெங்கடேசனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு. என்ன பயத்திலேயே கூடத்திலேயே தூக்குல தொங்கிட்டானா? என்னங்க சொல்றீங்க? அந்த வெங்கடேச பையன் தப்பிச்சு ஓடிட்டாங்க. தப்பிச்சிட்டானா? எப்போ நீ அங்கதானே இருக்க? உன்னை மீறி எப்படி போவான்? ஐயோ, நாலு பொட்ட பிள்ளைல நான் ஒரு கேட்டு போய் அந்த எரு மட்டும் போயில என்னால பிடிக்க முடியல. சரி, நீ இப்ப எதுக்கு அழுத? எங்க ஓடிதானே போயிருக்கான். அவன் எங்க போனாலும் அவன் சாவி என் கையில தான். இனி அவன் நம்ம ரத்தன அவனை இழுத்துட்டு போயிட்டாள. ரத்தனம் வெளுத்துட்டு போயிட்டாளா? மாமா என்ன சொல்றீங்க மாமா? ரத்தன காலத்துல காத்தி வச்சு இழுத்துட்டு போயிட்டாத்த.
எங்களுக்கு என்ன பண்றது அது பண்றது எதுவுமே தெரியல. இப்போ நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் இந்த உலகத்தை விட்டே வேற எந்த உலகத்துக்கு போனாலும் சரி, அவனை இழுத்துட்டு வந்து அந்த கொடி மரத்துல கட்டி வச்சு நான் சாவடிக்கல. அவனுக்கு என் கையால தான் போய் இன்னைக்கு சாவு. ஐயோ, என் மகனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ரசிக், வாய மூடு. உன் மவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவன் இன்னைக்கு என் கையால தான் சாவ போதான். வந்து பாரு. இல்லை பாண்டி, இவங்களெல்லாம் கூட்டு நீ ஸ்கூலுக்கு போல. அந்த வெங்கடேசன் அடிச்சு நான் இழுத்துட்டு வரேன். டேய், எப்படி அவனை கண்டுபிடிப்ப? அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏலே, இங்க வா. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். போமா, போய் ஜீப்ல ஏறு. ஒழுங்கா போறியா இல்ல பொம்பளை போலீஸை கூப்பிடவா? ஓடி. கடைசில என்ன கெட்டவனாவே மாத்திட்டியடி. அடச்சை, பொறுக்கி. நீ ஆரம்பத்துல இருந்து கெட்டவன தாண்டா இருந்திருக்க. நான் தான் உன்னை பத்தி தெரியாம ஏமாந்து போயிருக்கேன். உன்னை நான் கெட்டவனா மாத்திட்டேனா? ஏய், வாய மூட்ரி. நீ என்ன பெரிய இவளா? என்ன லவ் பண்றப்ப இனிச்சது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கசக்குதோ? ஆமா, உன் ஸ்கூலை நான் கைப்பற்றணும். அந்த ஆசையில தான் நான் உன்னை லவ்வே பண்ணேன். அதுக்கு என்னடி இப்போ? பொண்டாட்டி சொத்துனா அதுல புருஷனுக்கு உரிமை இல்லையா? நீயும் என்னோட சொத்து, உன் ஸ்கூலும் என்னோட சொத்து தாண்டி. என்ன பண்ண போற? கனவுல கூட நினைச்சு பார்க்காத. நானும் உன் கூட வாழ மாட்டேன். எங்க ஸ்கூலுக்குள்ள உன் காலை கூட எடுத்து வைக்க நான் விட மாட்டேன். பாத்துருவோண்டி. நீயா நானான் பாத்துருவோம். இன்னைக்கு நீ செத்தடி. கொல்றா, கொல்ல. தைரியம் இருந்தா என்ன கொல்லு பாப்போம். நான் ஏண்டி உன்னை கொல்லணும்? நீ என் பொண்டாட்டி, அதுவும் அழகான பொண்டாட்டி. உன்னை கொன்னு போட்டுட்டா எனக்கு என்னடி லாபம்? என் மனசுல வேற ஐடியா வச்சிருக்க. வேணாண்டா, தப்பு பண்ணாத. உன்கிட்ட தப்பு பண்ணாம விட்டதாண்டி என்னோட தப்பே. இத பார், நல்லா பார். இந்த இடத்துல உன் அண்ணன் இல்ல, உன் தாத்தனால கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாது. இங்க நானும் நீயும் மட்டும்தான் இருக்கும். உன்னை நான் என்ன செஞ்சாலும் எவனும் தடுக்க முடியாது. வேண்டாம் வெங்கடேஷ், சொன்னா கேளு. தயவு செஞ்சு தப்புக்கு மேல தப்பு பண்ணாத. தப்பு தாண்டி பண்ண போறேன். வேண்டாம் வெங்கடேஷ். இப்ப எனக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ஏய், ஒழுங்கு மரியாதையா நில்லு. பகல்ல நடந்தாலும் இதுக்கு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் தான். அதுக்கப்புறம் ஒன்னாலேயோ அண்ணனாலேயோ என்னை எதுவும் செய்ய முடியாது. ஏய், நான் தான் உன் புருஷன். நீ என் கூட வாழ்ந்து தாண்டி ஆகணும். நான் செத்தாலும் சாவனே தவிர என் மேல உன்னை கை வைக்க விட மாட்டேன்டா. பார்க்க தானே போற. என் ஹைட் வெயிட்டுக்கு முன்னாடி நீ ஒரு சின்ன பூச்சி மாதிரி. அசால்ட்டா அடிச்சு என் வாயில போட்டு மென்னிடுவேன். நான் தாண்டி உனக்கு புருஷன். நான் மட்டும்தான் உனக்கு புருஷன். அந்த அறிவழகம் கூட கள்ள காதல் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, ஊர் சுத்த முடியாது. சிரிச்சு சிரிச்சு அப்படியே உரசி உரசி இடிச்சுக்கிட்டு உட்கார முடியாது. அடச்சே, வாய மூடு. இவ்வளவு அழுக்க உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ என் வீட்டுல வந்து உட்கார்ந்திருந்தியா? உனக்கு கேவலமா இல்ல? ஒரு பொம்பளைய கடத்திட்டு வந்து அடிச்சு வச்சு உன் வீரத்தை காட்டுறியே, அசிங்கமால உனக்கு? அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா போ, அந்த அறிவு கிட்ட மோது. இல்ல என் அண்ணன் கூட மோது. போயும் போய் ஒரு பொம்பளை கூட மோதுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? காட்டு வேண்டி காட்டதான் போறேன்.
ஆனா முதல்ல ஒன்ன தின்னு செமிச்சிட்டு தான் அவங்க கணக்க ஆரம்பிப்பேன். உள்ளுக்குள்ள அம்புட்டு ஆத்திரம் இருக்குடி. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வெள்ளை காட்டான் கூட உரசி உரசி என் கண்ணு முன்னாடியே போவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவன் கூட கக்க புக்கன்னு சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். அதுக்கு தாண்டி நான் ஆப்பு வச்சேன். எல்லாம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரியட்டோங்கிறான். அதுக்கு தாண்டி டீல மயக்க மருந்து போட்டு ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தின. எப்படி இருந்துச்சு உனக்கு? பத்தி எரிஞ்சுச்சா? அவமானப்பட்டு கூசி போய் நின்னியா? நீயும் அந்த அறிவு சுத்துனப்போ எனக்கும் அப்படிதாண்டி இருந்துச்சு. நானும் அவமானப்பட்டு நின்ன. அதுக்கு தான் இந்த ஆப்பு. செஞ்ச தப்புல இருந்து தப்பிச்சலான்னு நினைச்சு கூட பாத்துறாது. எங்க அண்ணன் இருக்கு, சிங்கம் சண்முகா இருக்கான். ஊரு முன்னாடி எங்க அம்மா சூடாமணி மேல சத்தியம் பண்ணிருக்கான். ஒரு நாள் உன்னை அவன் சும்மா விட மாட்டான். இன்னைக்கு அண்ணன் கையால தாண்டா உனக்கு சாவு. என்னடி பண்ணுவா? என்ன பண்ணுவா உங்க அண்ணன்? ஆ? ஓ, இதோ இப்போ உன்னைய, அதாவது என் பொண்டாட்டி கூட இப்போ நான் என்னோட உரிமையா ஆக்க போறேன். அதை இந்த கோர்ட்டு கூட தப்பா சொல்லாது. இதுக்கு மேல என்ன பண்ணுவான் உங்க அண்ணன்? உன்னோட பொண்டாட்டின்னு நான் சொல்லணும்டா. தேவல்ல தேவல்ல. இதோ உன் கழுத்துல தொங்குதே இந்த தாலி, அதுவே வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லும். உன் அண்ணன் மண்ணாங்கட்டிலாம் இங்க வந்து ஒண்ணும் புடுங்க முடியாது. இப்ப நடக்க போகுதே நம்ம சாந்தி முகூர்த்தம். அத உன் அண்ணனால தடுக்க முடியாது. வேணா ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆம்புட்டு தான். வேண்டாம் வெங்கடேஷ், கிட்ட வராது. சொன்ன கேளு. வேண்டாம். ஏய், அப்படியே நில்லு. நீ சிரிக்கிறப்ப விட சந்தோஷமா இருக்கிறத விட இப்படி அழுதுகிட்டு கெஞ்சிர பாத்தியா? இப்பதாண்டி நீ அழகா இருக்க. நீ இப்படி இருக்கிறதாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. கவலைப்படாத, வாழ்நாள் முழுக்க உன்னை இதே மாதிரி அழ வச்சு அழகாவே பாத்துக்கிறேன். வா, வாடிங்கிற. வேண்டாம். நீ எங்கேயும் போக முடியாதுடி. எங்க சுத்தினாலும் இந்த ஒரே ரூம் தான். என் பக்கத்துல வராத. நான் எது வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? குத்துவியா? குத்து குத்து குத்துடி பாப்போம். ஏடி குத்து. ஏய், குத்துங்கறல. குத்து. சொன்ன கேளு. வேண்டாம். குத்துடி. நான் குத்திடுவேன். குத்துடி. வெங்கடேஷ், குத்துடி. குத்திடுவேன். வராத. தூரமா போயிடு. வந்தா நான் கெனியை அறுத்துப்பேன். தூரமா போயிடு. வேண்டாம். இல்ல நான் கெனியை அறுத்துப்பேன். கிட்ட வராத. என்ன சார், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? சண்முகம் கூப்பிட்டாருன்னு சொன்னீங்க, நீங்க மட்டும் இருக்கீங்க. என்ன வாத்தி, என்ன முகம் இன்னும் வாட்டமாவே இருக்கு?
விஷயம் தெரியற வரைக்கும் முகம் வாட்டமா தான் இருக்கும் இல்லையா அறிவு? என்ன சிஸ்டர் நீங்க வேற சீரியஸ்னஸ் தெரியாம கிண்டல் பண்ணிக்கிட்டு. நடந்தது என்ன சின்ன விஷயமா? என்ன விடுங்க. பாவம் ரத்னா, அவங்களால இனி எப்படி ஊருக்குள்ள நடமாட முடியும்? இனி எப்படி இந்த ஸ்கூலுக்குள்ள வர முடியும்? வர முடியும். ஏன்னா நீங்க தப்பு பண்ணல. அது எப்படி சார்? அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கிறனால தானே உங்க எல்லாரையும் நான் வர சொல்லியிருக்கேன். ஆதாரமா? ஏயா இதுக்கு இல்லாம ஆதாரம் இருக்கும்? எங்கயா அது இருக்கு. ஆதாரம் இங்கேயே இருக்கு. இந்த வரேன். என்ன சிஸ்டர்? சார், இவன் எங்க ஸ்கூல்ல டீ சப்ளை பண்ற பையன் சார். எனக்கு இவனை நல்லாவே தெரியுமே. உங்களுக்கு டீ மட்டும் சப்ளை பண்ணல அறிவு, இவன் நிறைய திருட்டுத்தனமும் பண்ணிருக்கான். உங்க டீல யாரோ மயக்க மருந்து போட்டிருப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த யாரோ இவன் தான். இவனே தான். இவன் தான் டீல மயக்க மருந்து ஊத்தி உங்களை குடிக்க வச்சது. ஏங்க, இவன் 1 வருஷமா எங்க ஸ்கூலுக்கு டீ சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்குங்க மயக்க மருந்த டீல கலக்க போறான்? எதுக்கு மயக்க மருந்த கலந்தா? யாரு கலக்க சொன்னா? இது எல்லாத்தையும் அந்த வெங்கடேஷ் வந்து இங்க சொல்லுவான். இல்ல வா. யோ அறிவு, உன்னை எப்படி கட்டி போட்டானுங்க அதே மாதிரி இவனை கட்டி போடு பாப்போம். கட்டி போடுறது தானே? இந்த மாதிரி அயோக்கிய பையில வெட்டி போட சொன்னா கூட வெட்டி போடுவேன். ஐயா, அந்த வாத்தி நெட்ட வாத்தி அவன் சொதப்பினாலும் கடைசியில மாட்டாம தப்பிச்சிட்டான். நெசமாவாயா? இது அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, சிக்க கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காளா? ஐயா, அவன் மட்டும் சிக்குனா உங்களை காட்டி கொடுத்துருவா ஐயா. பார்த்து கொடுங்க. ஒருத்தனுக்கு எப்படி சனியம் பிடிச்சா என்ன மாதிரி பேசுவானோ அதே மாதிரி பேசுற நீயே. சனியம் இல்ல, உன் வாயில ஒரு நல்ல வார்த்தையே வராதா? விளங்காதவனே. இல்லை, எப்பவுமே பாசிட்டிவா 4 வார்த்தை பேசி பழகு. நான் பேசுன உடனே நடக்கிறது நடக்காம போயிருமாக்கும். எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். கீதோபதேசம் நல்லா இருக்கு. நானும் படிச்சிருக்கேன். தத்துவம் இல்ல, இங்க பஞ்சு டயலாக்லாம் நான் தான் பேசணும். நீ எல்லாம் பேச ஆரம்பிச்ச எது நடக்கணுமோ அது நடக்கவே நடக்காது. இது சனியோபதேசம். ரத்னா வேண்டாம், வேண்டாம் ரத்னா, வேண்டாம் ரத்னா, வேண்டாம். நான் சொல்றது கேளு ப்ளீஸ். வேண்டாம் ரத்னா. இப்ப நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுடி. நீ ஏன் சொல்லு? இந்த நேரத்துல அழவா செய்வாங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் நான் சிரிக்கிறேன். வேண்டாம், கிட்ட வராத. நிஜமாவே நான் ஒருத்தக்கிட்ட செத்துறவேன். சொன்ன கேளு. ஏய் சண்முகம், நீ எப்படிங்க? அண்ணே, அண்ணே, அண்ணே. ஏய், உங்க நொண்ணெல்லாம் இன்னும் இங்க வரலடி. வரவும் மாட்டான். நான் தான் லொலொலாய்க்கு போய் சொன்னேன், நீயும் நம்பிட்ட. இப்போ
உன் கையில கத்தி இல்ல, ஆனா நீ இருக்க. எதிரிலேயே நானும் இருக்கேன். பண்ணு எதிரிலேயே இருக்கு. பசிச்சவ பக்கத்திலேயே நிக்கிறான். உன்னை பிச்சு நான் சாப்பிட போறேன். என்னடி நான் காட்டின பூச்சாண்டியை என்கிட்டே காட்டுறியோ? அதே டெக்னிக், ஆனா அதுக்குள்ள பழசாயிருச்சே டார்லிங். இது டெக்னிக் இல்லடா, முட்டாள். நிஜமாவே அண்ணன் வந்துட்டான். திரும்பி பாரு.